கேட்ட சாட்சிகள் காட்டு நன்றி சொல்லுவோம். இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் மாத்திரம் வாசிக்கு ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. பாஸ்டர் சொன்ன மாதிரி அநேக தேசங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் வைத்த தேவனுக்கு நாம் நன்றி என்று நாம் சொல்ல போகின்றோம். வேதத்தில் வாசிக்கின்றோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் கூறுகின்றது. தேவன் நம் ஒவ்வொருவரின் படைத்த நோக்கம் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்பினார். காலையிலும் சரி மாலையிலும் சரி எவ்வேளையிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. சங்கீதம் 92 வாசிக்கின்றோம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். இப்பொழுது கூட உங்களை எல்லாரும் உற்சாகப்படுத்துகின்றேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துணி கேட்கிறேன். அந்த பாடல் கடைசி வரை இவ்வாறு கூறிந்து, எனக்காக யாரும் செய்து முடிப்பார். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நம்மளோட கூட இருந்து ஆரம்பித்த தேவன் கடைசி வரைக்கும் நம்மளோட கூட இருந்து கைவிடா தேவனா இருக்கின்றார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா? காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 கருத்துடன் பாடிடும் துதி கேட்கிறேன். பரிசுத்தர் 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 கருத்துடன் பாடிடும் துதி கேட்கிறேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் கரும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் கரும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அன்பிலம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அன்பிலம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். நான் என்றும் பயப்பேனும் பகையாமல் இருப்பார். அவரால் நிறைவேற்றுவார். நான் என்றும் பயப்பேனும் பகையாமல் இருப்பார். அவரால் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இப்பொழுது கூட நாம் ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கின்றோம். இன்னும் சற்று நேரம் பாடு நாம் இந்த ஆண்டை முடிக்கப் போகின்றோம். Next 30 minutes is going to be an important time. இந்த ஆண்டை நாம் பின்னோக்கி பார்த்து தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்ல போகின்றோம். அடுத்த 30 நிமிஷம் நாம் ஜெபத்திலே நாம் தரித்திருக்க போகின்றோம். உங்களுக்கு ஒருவேளை முட்டி போடணும்னு விருப்பம் வந்தா முடிஞ்சா முட்டி போட்டுக்கொள்ளலாம். இல்ல உட்கார்ந்து ஜெபிக்கணும் என்று உங்களுக்கு விருப்பம் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கலாம். எப்படி நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க அப்படி பண்ணலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க போகின்றோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்கின்றோம். இந்த ஆண்டை நாம் பின்னோக்கி பார்த்து தேவன் இந்த ஆண்டிலே நம்மளுக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி நாம் சொல்ல போகின்றோம். நம்முடைய குடும்பமா இருக்கலாம், சபையினுடைய ஊழியமா இருக்கலாம், இல்ல நாம் செய்த மிஷன் ஊழியமா இருக்கலாம். தேசங்களுக்காக நாம் நன்றி என்று சொல்ல போகின்றோம். நாம் வாடுகின்ற தேசத்தை கூட தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். நாம் விட்டு வந்த தாய் தேசத்தை கூட தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். அநேக வழிகளிலே நாம் ஒரு பக்கம் தேவனுக்கு நன்றி என்று சொல்ல போகின்றோம். மறுபக்கத்திலே வரப்போற ஆண்டை 2012 நாம் ஆண்டோட ஒப்பு கொடுக்க போகின்றோம். இன்னும் ஒரு படி நம்மளை முன்னேற்றி செல்லும்படியாய் இதுவரைக்கும் கண்ட ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் அதே மேலான ஆசீர்வாதம் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கின்றார்.
நாம் ஜெபத்திலே தரித்திருக்க போகின்றோம். நாம் யாவரும் கண்களை மூடி கொள்ளுவோம். Thank you, Jesus. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் ஓசை தந்தருளும். ஜெபத்திலே அறிவிருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தின் தேவன் ஜெபதேயா, பிரியாதேற்கு இதுவே சட்டம். ஜெபத்தின் தேவன் ஜெபதேயா, பிரியாதேற்கு இதுவே சட்டம். முதலாவது நாம் நம்முடைய சபையிலே செய்த ஊழியங்களுக்காக நாம் ஆண்டுக்கு நன்றி சொல்ல போகின்றோம். இந்த ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ பேர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பல்வேறு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய சபையில எத்தனையோ ஊழியங்கள் நடக்கின்றது. மாதத்தின் முதல் நாளிலிருந்து மாதத்தின் கடைசி நாள் வரை அநேக ஊழியங்கள் இருக்கின்றது. தேவனுக்கு நாம் நன்றி என்று சொல்ல போகின்றோம். இந்த ஊழியத்திலே தேவனுடைய கரம் கூட இருந்ததுக்காய் நன்றி என்று நாம் சொல்லிவிட்டு வரப்போற ஆண்டிலே கூட தேவன் மகிமையான காரியங்களுக்காக வைத்திருக்கின்றார். இந்த ஊழியத்தை தேவனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகின்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. உமது பரிசுத்த நாமம் இந்த நேரத்தில் மகிமைப்படுவதாக. ஆவியானவரே, உமது அசைவாடுதல் இந்த இடத்தில் இருக்கிறதற்காக, உமது பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீங்க நல்லவரும் பெரியவரும் வாக்கு மாறாத தேவனுமாக எங்கள் மத்தியில் நீங்க உலாவுகிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்த நல்ல தேவனை உம்மை ஸ்துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்க ரட்சித்து வழி நடத்தி ஆண்டவரை உமது பாதை நீதியின் பாதையிலே எங்களை நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீங்க பெரியவங்களாக இருக்கிறீங்க, எங்களை ஆளுகை செய்கிறீங்க.